சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா நல்லா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ். எப்பவுமே சப்பாத்திக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு பச்சை பயிரெலாம் போட்டு நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தோரம் பருப்பும் பாசி பருப்பு வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இது நார்த் சைடில் அதிகமாக விரும்பி பண்ணுற ஒரு ரெசிபி இது. அதாவது தால் தட்கா சொல்லுவாங்க. இந்த தால் தட்கா சொல்லும்போது பாசிப்பருப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தோரம்பருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பாசிப்பருப்பு, 30% தோரம்பருப்பு. இல்லை எனக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு அதிகமாக இருக்கணும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா டேஸ்ட்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னொரு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு 10% நீங்கள் பாசிப்பருப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தோரம்பருப்பு கம்மி பண்ணிக்கலாம். இதான் விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சுட சுட அந்த ஒரு புல்கா அப்புறம் ஸ்டஃப்டு பரோட்டா அதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த அளவுக்கு அல்டிமேட்டான ரெசிபி. பார்க்கறது சிம்பிளாக இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் பாட்டை கலப்புவான். அந்த அளவுக்கு சூப்பர் ரெசிபி இது. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருங்க. தால் தட்கா தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு 1 கப்பு, சீரகம் 3/4 டீஸ்பூன், பொடிசா கட் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசா கட் பண்ண இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 1 நம்பர், நெய் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்களா? ஏதோ புதுசாக கொண்டு வரல, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பொருள் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி, இந்த மாதிரி பொருளை வச்சே நம்ம வீட்டில் 1000 டிஷ் பண்ணலாம். ஸோ நம்ம யோசிக்கணும், எதோட ஒன்று சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாவே நல்லாயிருக்கும். சரி வாங்க, ரொம்ப நாள் பேசியிருக்க வேண்டாம், நம்ம போயிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த இடத்துல கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த ரெசிபிக்கு சூட்டபுளாக இருக்காது. ரீஃபண்ட் ஆயில் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏங்கிட்டனா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அது ஒரு வாசத்தை கொடுக்கும். அந்த ஒரு வாசம் இந்த மாதிரி நார்த் இந்தியன் ரெசிபிக்கு கை கொடுக்காது, இதான் விஷயம். ஆனால் இந்த இடத்துல நெய் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் போட்டிருக்கோம். சூடான உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீரகத்தை தாளிப்ப போகிறேன். சீரகம் நீங்கள் போடும்போது இப்படி இங்கே பாருங்கள், அப்படி போடும்போதே நல்லா அந்த பொரிஞ்சு வரணும். பூண்டு நல்லா தாராளமாக போடுங்க. சரிங்களா? இந்த பூண்டு பாருங்கள், இந்த பூண்டு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி. இந்த பூண்டோட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி யூஸ் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கங்க. இதில் மிளகாத்தூளோ இல்லை மல்லித்தூளோ அப்படிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கே யூஸ் பண்ணால் தால் தட்கா மசாலா தார் அப்படி சொல்லி போடுவாங்க. மசாலா தால் தட்கா அப்படி சொல்லும் போது அந்த டைமில் மசாலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நான் சொன்ன குவான்டிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா போடலாம், தவறு எதுவுமே இல்லை. இந்த பூண்டு போட்ட பிறகு இந்த வெங்காயம் ரொம்ப ஈஸி. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும், அந்த பச்சை மிளகாய் நல்லா இந்த எண்ணெயிலையும் வறுபடணும், வெங்காயமும் லைட்டாக ஒரு 10% லைட்டாக வதக்குறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தக்காளி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பருப்பை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், பருப்பு ஆல்வேஸ் நல்லா வெந்திருக்கணும். வெந்தால் தான் அந்த பருப்போட வேல்யூ அதிகமாக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் பருப்பு நல்லா வேக வச்சுருங்க. வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் மட்டுமே போட்டிருக்கும், வேறு எதுவுமே போடல. பருப்பு திருப்பி சொல்கிறேன், நல்லா வேகணும். வெந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதான் விஷயம். தாளிப்பு சீரகம் போடும்போது வரமிளகா போடணும். பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல போடுறேன், நீங்கள் வீட்டில் கரெக்டாக போட்டுங்க. சரிங்களா? இப்போது இந்த வரமிளகாவை நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளி. இந்த மாதிரி தக்காளி யூஸ் பண்ணும்போது அந்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளி நமக்கு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா காரணமாக சொல்கிறேன். அந்த பழுத்த தக்காளினா நீங்கள் ரொம்ப நாள் குக் பண்ண வேண்டியதில்லை. அந்த சாறு அந்த தாளிப்போட சேர்ந்து அந்த பருப்பு மிக்ஸ் ஆகும்போது அந்த டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெயிலே அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண உடனே பக்கத்துலேயே தண்ணி வச்சுங்க, ஓடாதீங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி ஊற்றுறோம். ரைட்டா? அவ்வளோதான். இந்த தாலை இதில் உள்ள ஊற்றிடலாம். அவ்வளோதான். தால் போட்ட பிறகு அந்த தாளிப்போட, அதாவது தடுக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண போது இங்கே பாருங்கள், கொஞ்சம் அப்படி நல்லா அது கொதிச்சு வரும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ஊற்றின பிறகு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணால் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். சிம்பிள். அந்த ஒரு கொதி வந்த உடனே எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி மஸ்ட். கொத்தமல்லி இல்லைன்னா இது செய்யாதீங்க.
ஏன்னா அந்த கொத்தமல்லி வாசமும் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கை கொடுக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நெய். இதை அப்படியே மேலோட அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுட 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 அப்படியே சாப்பிடணும். இதில் நீங்கள் சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுவீங்க, அந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா வெந்த பருப்பு 1, 2 வந்து அப்படி முழுசாக இருக்கும், ஆனால் நல்லா வெந்திருக்கும். அதோட இந்த வெங்காயம், அந்த பூண்டு, அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், மென்று சாப்பிடும்போது. இப்போ தால் தடகை ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல அடுப்பு ஆஃப் பண்ணும் போதோ இல்லை எடுத்து சர்வ் பண்ணி முடிச்ச பிறகோ, அதாவது சின்ன கிண்ணத்தில் மாற்றின பிறகோ ஒரு ட்ராப் லெமனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த லெமன் வந்து தேவைப்பட்டால் போடலாம், இல்லை எனக்கு சாப்பிட்டா பிடிக்காது, எனக்கு ஏற்றுக்காது அப்படின்னா அது எடுத்துருங்க. ஏன் சொன்னால் அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி தரும். இது தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைடி சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல ரெசிபி சொல்லி தந்தேன், ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், செய்யக்கூடாத விஷயம் என்ன கேட்டால், இந்த பருப்பு திக்காக எடுத்து சர்வ் பண்ணக்கூடாது. அப்படி திக்காக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த தோரம் பருப்பும் இந்த பாசி பருப்பும் நல்லா வெந்திருக்கணும், ஆனால் 1, 2 பருப்பு அந்த பல்ல படுற மாதிரி இருக்கணும், அந்த பூண்டு பல்ல படுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த தால் தடகைக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபியோட பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.